அவ்வளோதான். தேங்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏ, சுதர்சன். நான் இப்பதான் கடைசியா படிச்சு முடிச்சேன். ஆம், கரைந்த நிழல்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் நான் முழுக்க சொன்னதை கேட்கல. ஆனா வந்து எனக்கு இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி இருந்தது. ஒவ்வொரு செக்ஷனையும் வந்து நம்ம தனியா கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செக்ஷன்லயும் வந்து எடுத்துக்காட்டக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருந்தது. இவர் சொன்னார் இல்லையா, அந்த வீட்டுல வந்து மனைவி இங்க போயிருந்தா விஷயங்கள் இதுக்கு போயிருந்ததுங்கிற மாதிரி. அந்த ரெட்டியார் வீட்டுல போகும்போது கீழே வந்து அப்பதான் போன வாரம் 2 பேர் கிரிக்கெட் விளையாட்டு போயிருந்தாங்க. பெரிய பெரிய மேஜைகள்லாம் வைத்து போயிருந்த தடங்கள் மட்டும் இருந்தது. ஆனா ரெட்டியார் வந்து எப்படி ஒரு காலத்துல நல்லா இருந்து இப்போ முடங்கி போயிட்டாருங்கிறதுக்கு அந்த சாமான் எல்லாம் போச்சு, இப்ப வந்து அங்க கிரிக்கெட் விளையாடுறாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆஹ் இந்த கரைந்த நிழல்கள் எனக்கு தெரிஞ்சது வந்து இவர் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஹீரோ கிடையாது, ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் கிடையாது. கான்செப்ட் தான் ப்ரோட்டகனிஸ்ட்ங்கிற மாதிரி. இது வந்து அதனால இது வந்து போஸ்ட் மாடர்னிஸ்டிக் நாவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வந்து இந்த கரைந்த நிழல்கள்ல வந்து மெயினா அந்த படம் ஃபர்ஸ்ட் எடுக்க வந்த அந்த ஜெகநாத் ராவ் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரெட்டியாரோட படம் கடைசி வரைக்கும் வந்து அதுதான் அந்த கதிர் விளக்கா வந்து ரிலீஸ் ஆகி 2 நாள்ல வந்து அம்பாள்காரங்கிட்ட வித்து அது திவாலாகி போன படமா அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கு. அதை பத்தி ஏற்கனவே பேசிட்டீங்களான்னு தெரியல. ஆஹ் இல்ல அதுதான் வந்து வேஸ்ட் பிலிமா வந்து நடேச முதலியார் சரி நடேச மேஸ்திரி வந்து இந்த கடைசி இவர்கிட்ட அந்த புரோக்கர் கிட்ட கொடுத்த இதுவான்னு தெரியல. ஏன்னா வந்து அது பண்டிட்ஜி கடைசியில வந்து ஏதோ ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த கதிர் விளக்கா இருக்கணும்னு தோணுது. ஏன்னா வந்து இந்த கதிர் வழக்கு பாருங்க. ம். அது கதிர் விளக்கு தான். ஏன்னா வந்து கம்யூனிஸ்ட்னு சொல்றாங்க, கதிரை பத்தி கதிர் பத்திரிகை எல்லாம் வந்திருக்கு, அதனால ஹோப்ஃபுல்லி அது கதிர் விளக்கா தான். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு புரியல, சோ இது ஒரு கம்யூனிஸ்ட் லீனிங் படமா ஏதோ இருந்திருக்கு அப்படின்னு. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தான் வந்து இதுல ப்ரோட்டோகானிஸ்ட் மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த லிங்க் தான் வந்துகிட்டே இருக்கு. அந்த படம் தான் வந்து கடைசி வரைக்கும் சக்சஸ் ஆகாம போன ஒரு கரைந்த நிழலா எனக்கு தெரியுது. அதை சுத்தி வந்து இருக்கிற அதுல ஃபர்ஸ்ட் பங்கெடுத்த கேரக்டர்ஸ் தான் வந்து த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து எப்படி எப்படி எல்லாம் போறாங்க அப்படின்னு இருக்கு. அதை தொட்டு மீதி பேரை வர அந்த ஜமால் பிரதர்கள் மீதி பேர்லாம் வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கதிர் விளக்கு தான் ஹீரோ. அதை சுத்தி ஆரம்பத்துல நடராஜர் வந்து எப்படி ஆஹ் எவ்வளவு பிஸியான விஷயமா இருக்கு, வெளிப்புற ஷூட்டிங் இன்புற ஷூட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி ஜெயச்சந்திரிகா ஒரு நாள் வரலன்னா எத்தனை பேருக்கு எவ்வளவு விஷயம் நஷ்டம் அப்படிங்கிற அந்த விஷயம் காட்டுறாங்க. இது வந்து நிறைய நம்ம ஹிந்தி சினிமாவில் சொல்றாங்க. சத்ருகன் சின்ஹாவும் சரி, இப்போ ராஜேஷ் கண்ணாலாம் வந்து எப்பவுமே லேட்டா வருவாங்க. இப்பதான் இன்னைக்குதான் வந்து நியூஸ் வந்தது எனக்கு, பூனம் தில்லான் வந்து கமல்ஹாசன் தனியா கூட்டின்னு போய் செம திட்டினாரு. என்ன நீ பாட்டுக்கு இஷ்டத்து லேட்டா வர, இங்க எவ்வளவு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமான்னு. ஏன்னா சவுத் இந்தியால வந்து இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நார்த் இந்தியாவோட மோர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் பார்த்தேன் பூனம் தில்லானும் கமலும் என்ன படம் நடிச்சிருக்காங்கன்னு. சட்டம் ஒரு இட்டறையில ஹிந்தியில எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஏ கமால் ஹைன்னு ஏதோ ஒரு படம். அதுல வந்து அந்த அம்மா சொல்லியிருக்கு, சென்னையில வந்து இது பண்ண போது ஒரு 1 hour லேட்டா வந்திருக்கு, கமல் என்ன திட்டுன்னு திட்டினாரு. எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் எங்க இருந்து வந்திருக்காங்க, நீ என்ன இஷ்டத்துக்கு இப்படி வரேன்னு. ஆனா ஹிந்தியில வந்து இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகம் லேட்டா வருது அப்படின்னு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோ லேட்டா வருது, ஹீரோயின் லேட்டா வருது, இதனால வந்து மீதி டெக்னீஷியன்ஸ் வந்து வெயிட் பண்றது. அஹ் இதுதான் ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வெளியூர் மாமண்டூர் விஷயம் இது. இவர் சொன்ன அந்த ரெட்டியாரோட சீனும் வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு ஓரளவுக்கு மாஸ் சீனா தான் இருந்தது. ஏன்னா ஜெயச்சந்திரிகா பண்றது வந்து ரொம்ப அட்டூழியம் மாதிரி இருந்தது. அது வந்து அவ மாடியில் இருக்க அவருக்கு உண்மையில இந்த நிலைமை இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா வேற வேற மாதிரி சொல்றாங்க. இவர் 3 கார் அனுப்பியிருக்காரு. 3 கார் அனுப்பி வாமா வாமான்னு சொல்லி வராம இது பண்ணதுனால வந்து ரெட்டியார் போய், ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து லைட்டா கீழே இறங்கிட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு. ஆரம்பத்துல போய் அவர் ஒரு கட்டத்துல இருந்தா பரவாயில்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி நீயே கூட என் பொண்ணா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போச்சு இது. சரி ஓகே. கடைசியில வந்து இந்த இந்த கடைசியில அந்த ராம ஐயங்கார் சொன்னாருல்ல, என் வாழ்க்கையில் எல்லாமே வந்து பட்ட வெட்ட வெளிச்சம், பட் நான் இவ்வளவு பேர் வச்சிருக்கலாம் பண்ணலாம், ஆனா அதெல்லாம் நீ எப்படி வேணா என்ன போட்டு நீ எடை போட்டுக்கலாம், ஆனா ஒரு வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்துட்டா அதை நான் வந்து தக்க வச்சுக்கிறேன். நீங்க வந்து வாக்குறுதி கொடுக்கறதுக்கே நீங்க வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஒரு 100 மனுஷனை பார்க்க முடியாம, அப்படிப்பட்ட ஜெனரேஷனா இருக்கீங்கன்னு சொல்றாருல்ல. அந்த லெவல்ல வந்து ராமு ஐயங்கார் ரெட்டியாரும் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம், மிஸ்டேக் போயின்னு சொல்லலாம். ஆனா வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுக்கணும் பண்ணணுங்கிற வகையில அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் எத்தனை பேரை கிரிக்கடிச்சாரோ இது பண்ணாரோ அது எல்லாரும் சொல்லுவாங்க தான், நல்ல நிலைமையில இருந்தவங்களுக்கு நான் எத்தனை பேர் நல்லா வாழ வச்சேன்னு. இதை ரெக்கார்ட் பண்றீங்க, ஆனா சொல்றேன் பெரிய இதை வந்து தோட்டத்துல எத்தனை பேர் புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கூட இருந்திருக்கு. சோ நான் எந்த தோட்டம் நான் சொல்ல போறது இல்ல. சரி, அதனால வந்து அஹ் இ- இ- நம்மள
ஏமாத்துறவங்க கிட்ட வந்து நம்ம வந்து நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு என்ன இது பண்ணணும்னு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்றது வந்து அது ஒரு விதமான ஒரு ஹீரோயிசம் தான் ரெட்டியார் காட்டியிருக்கிறாரு. ஆம், அதுக்கப்புறம் சம்பத்து இவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையன் வருது, அதுல வந்து இந்த ரிப்பன் கட்டி இருக்கவில்லை, உமாபதி வந்து சிவப்பு சட்டை போட்டு இருக்கவில்லை, இந்த மாதிரி வந்து அசோகமித்திரனோட ஸ்டைல் அங்கங்கெல்லாம் தெரியுது, எப்படி வந்து இது பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி கொண்டு வராங்க. நடுவில் அசோகமித்திரன் வந்து சுஜாதா மாதிரி ஒன்று எழுதின லைன் கூட எனக்கு பட்டுது, இடுப்புக்கு கீழ் மட்டும் சிறிது அளவுக்கு மீறிய வளர்ச்சி தெரிந்தது அப்படின்னு போட்டு. அசோகமித்திரன் கிட்ட சுஜாதா எட்டி பாக்குறாரு எப்படி, அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு வந்தது. எனக்கு கடைசி சாப்டர் வந்து அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி ஒண்ணு புரியாத விஷயம் என்னன்னா வந்து, அந்த ஸ்டேஷன் ரோடு ஒரு 68 வீடு, அங்க யாரோ புதுசா வந்திருக்காங்களாமே அப்படின்னு சொன்ன போது வந்து ஆமா யாரோ கன்னட பொண்ணு மல்லிகா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அதே ஆபீஸ் தான் சம்பத் வந்து நான் ஆபீஸ் திறந்திருக்காங்க அப்படின்றாரு. அந்த வீடு அந்த நம்பர் என்ன, அது ஒரு முன்னாடி ரெடியா இருந்த வீடா இல்ல அந்த வீட்டுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் பார்க்க வரும்போது அதே வீட்டை சொல்லி அது மல்லிகா வீடுன்றாங்க கன்னட நடிகர், அப்புறம் சம்பத் அதே அட்ரஸ் சொல்லி என்னோட ஆபீஸ் அங்க இருக்குன்றான். சோ அந்த பார்ட் எனக்கு கொஞ்சம் வந்து சரியா ஃபுல்லா கனெக்ட் ஆகல. இன்னொரு விஷயம் வந்து ராஜகோபால் சாப்டர், அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்ஃபேக்ட் அது வந்து அசோகமித்திரன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கணும். சொந்த ஏன்னா கதை, நானும் அதே சொந்த கதை, சோக கதையா 100% ராஜகோபால் கதை வந்து அந்த to some கத்தி சீன் extent வந்து சொல்றீங்களா? அசோகமித்திரனோட சொந்த கதை மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வீட்டுல 35 வயசு நரைச்ச மயிறு வழுக்கையாகி போச்சு, கல்யாணம் ஆகல, அண்ணங்காரன் துணியை தொட மாட்டேங்கிறான், குக்கில் இது பண்றான், அண்ணி வந்து பழைய சோறு போடுறா, என்னதான் பண்றது, ஒரு சைக்கிள் எடுத்துன்னு போனா சைக்கிள் பஞ்சர் ஆகுது, அதே மாதிரி மேட்டில் ஏறி இறங்க வேண்டிய ஆசுவாசப்படுத்துற இது. அப்சல்யூட்லி நானும் மவுண்ட் ரோட்ல சைக்கிள் ஓட்டிருக்கேன். அப்ப வந்து இது போன போது இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு இல்ல வந்து மாம்பழத்துல இருக்கிற லைப்ரரிக்கெல்லாம் வந்து நங்கநல்லூர்லயும் சைக்கிள்ல தான் போவேன். அப்படி மேடி ஏறி இறங்குறது, அந்த ஃபீலிங் எல்லாம் சைக்கிள் ஓட்டுறவனுக்கு தான் தெரியும். அதே அந்த 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 செயின் வந்து கார்டு நம்ம வந்து ஒவ்வொரு காலத்துல விழுந்துரும், பேண்ட் அதுல மாட்டிக்காம நம்ம கை மசி, அதெல்லாம் அப்சல்யூட்லி ட்ரூ. எனக்கு வந்து அவரோட ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்னு வந்து, ஏன்னா நாம சைக்கிள் ஓட்டி அந்த இத்தனைக்கும் எங்க அப்பா சைக்கிள் தான் நானும் ஓட்டினேன், A1 சைக்கிள்னு ஒரு ஆதி காலத்து சைக்கிள். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சாப்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாப்டர் முடிஞ்ச ப்ராபபிளி அது அந்த ராமு ஐயங்கார் பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற சாப்டர் அந்த பார்ட்டை தவிர இந்த சாப்டர் இன்னும் சூப்பரா இருந்தது. காரணம், ராஜகோபால் கடைசியா வீட்டுக்கு போன போது வந்து இவன் ஊர் முழுக்க பண்ணாலும் அதை விடவும் அதிகமா வேலை செஞ்ச அம்மா களைச்சு போயிருந்தாலும் வந்து திண்மையோடு இருந்தாள் அப்படின்னு போட்டிருப்பான். எதுவும் தன் நிலை தெரியாது. அந்த இடத்துல வந்து அந்த அம்மாவும் வந்து வீட்டுல அவ்வளவு வேலை செஞ்சு இதுவா தான் இருக்காங்க, பட் ஸ்டில் ஷி ஸ்டேஸ் இன் பேலன்ஸ். ஆனா ராஜகோபாலுக்கு அந்த பேலன்ஸ் இல்ல. அவன் போறான், அந்த 3 பேரை போட்டு கஞ்சா கஞ்சா அடிக்கிறான், அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வருது. அத்தனை முறை கடலை எண்ணெயில போட்ட பஜ்ஜியிலேருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் வரைக்கும் எல்லாமே வாந்தி எடுத்துடுறான் அங்க அந்த இதுக்கப்புறம். சோ எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ண சாப்டர் வந்து அந்த ராஜகோபால் சாப்டர். அதுக்கப்புறம் ஆனா கடைசியில் இந்த ராஜகோபாலுக்கு அதே ராஜகோபாலுக்கு தான் ஜெயசந்திரிகா கல்யாணம் எடுத்து எப்படியோ அது எப்படிங்கிறது தான் புரியல. அந்த வந்து இப்படி இருக்கான், ஜெயச்சந்திரிகா கனியோட பாக்குறா, அதுக்கப்புறம் திருப்பதியில கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வந்து இந்த ராஜகோபால் தான் ஃபர்ஸ்ட் அந்த கோஷுங்கிற கேமராமேன் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவனான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. ராஜகோபால் டைரக்டரோட அசிஸ்டன்ட். டைரக்டரோட அசிஸ்டன்ட் ஜெகநாத் ராவோட அசிஸ்டன்டா? ஆமா ஜெகநாத். ஏன்னா அவன் தான் அவங்க கிட்ட போய் சான்ஸ் கேட்பான், இவன் சான்ஸ் தர மாட்டான், எக்ஸ்ட்ரா வேற எதுவும் சான்ஸ் இல்லை நீயே பாத்துக்கோன்னு சொல்லி கை விரிச்சிருவான். ஆமாங்க, அந்த பீம் சிங் கேரக்டர் கூட ஒண்ணு வருது இல்ல, பீம் சிங் கேரக்டர் வந்து ஒரு டைரக்டர் வராரு, அவரு வந்து சிவாஜியை வேற ஒரு கலாய்ச்சிருக்காரு, பெண்மை தன்மையோட இருக்கு. இதுல வந்து அந்த ராஜகோபால் சிவாஜி தாங்க. இல்ல இல்ல அது லைன்ல வந்து உங்க ஹீரோஸ் பெண்மை தன்மையோட இருக்காங்க அப்படின்னு ஒரு லைன் வரும். அதுவும் சிவாஜி தான் இருக்கு, அதுவும் சிவாஜி தான் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைட்டா அது எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் எனிவே அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆல் தட். எனிவே இல்ல இது வந்து பீம் சிங்கோட பாச உணர்ச்சி கதைகள், மிகை உணர்ச்சி கதைகள் சொல்லுவாங்கல்ல, பானா கதைகள், பணமும் பாசமும், இது அது ஆல் பானா கதைகள். பீம் சிங் வந்து மிகை உணர்ச்சி கதைகள், பொங்கி பொங்கி அடருது, பாவரிசை கதைகள். இந்த அதனால அது விம்மி விம்மி ஆடுற கதைகள், அதெல்லாம் போட்டோ வச்சு கும்பிட்டு கும்பிட்டு அழுவுறது எல்லாம். நான் 80s இதுதாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தான் நம்ம கதையெல்லாம் பத்தி பேசுறீங்க, எனக்கு கொஞ்சம் என் ஜெனரேஷன் மாதிரி தோணுச்சு. இல்ல இவர் சொல்றது 1967ல எழுதியிருக்காரு. சோ இதுல சொல்லும்போது வந்து
அந்த ராம் சிங் பீம் அதான் சொன்ன செக்கோஸ்லோவாக்கியல இந்த நாட்சி காலத்துல எங்க நாட்டிலேயே எவ்வளவோ சோகம் இருக்கு, அந்த சோகத்தை விட உங்க சோகம் ரொம்ப அதிகமா இருக்கேடா, 3 படம் பார்த்துட்டேன் இப்படி பொங்கி பொங்கி அழுவுறீங்களாடாங்கிறாரு. அது வந்து அதான் இந்த 2000 இவங்க வருஷத்து இவங்க ஜெயந்தி வரலாற்று சொன்னதுக்கு தொடர்பு. இவங்க ஜெயந்தி சொன்னதுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஆக்சுவலி இப்போ நான் எனக்குமே அந்த பானா வரிசை வந்து வெரி ஃபேமஸ்னு எனக்கு தெரியும் அஸ் அ தியரி. ஏன்னா இந்த 90s நிறைய அந்த ஆனந்த விடலாம் வந்து ஏதாவது ஒரு சுஜாதாவோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பாசிங் ரெஃபரன்ஸா ஒன்லைன்ல எழுதிடுவாரு. இந்த பீம் பானா வரிசையில எடுத்த பீம் சிங் வித்தியாசத்துக்கு வானா வரிசையில் எடுத்து படம் ஊதி ஒன்லைன்ல இருக்கும். அந்த அதுக்கப்புறம் எதுக்கு வம்புன்னு அவர் திருப்பி பார்க்கே போயிட்டாரு, எதுக்கு வேற ஒரு ஹீரோ வச்சு அரை லைன்ல இருக்கும், அதை வச்சு நம்ம அப்படியே பில்ட் பண்ணிக்க வேண்டியதான். அது அப்புறம் எங்க வரிசை ராஜ் டிவில பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் அநேகமா பீம்சிங் தான், சிவாஜி இருக்கான் பா இருக்கு பீம்சிங்கா தான் இருக்கும்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் லிங்கிங் அந்த ஒரு இது ஐ திங்க் இட்ஸ் ஆல் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஜஸ்ட் மேட் அப் லைக் அசியூமிங் தான் நினைக்கிறேன். பட் லெனின் வந்து அவரோட பையன் தான்ல, பீம்சிங்கோட பையன் தான் லெனின். apparently yeah. Lenin and someone else Actually, also. ஆமா சுதர்ஷன் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வந்து நீங்க சொன்னீங்களா அந்த மாடி வீடு, ஆக்சுவலா அது பெரிய சிக்னிஃபிகன்ஸே இல்லை, அது யார் வீடும் கிடையாது. அது வந்து பேசிக்கா அந்த இவன் வந்து வீட்டு புரோக்கர் வேலையும் பண்றான், ஹீஸ் ஆல் இன் ஆல் ரைட். அப்போ அந்த வீட்டு புரோக்கர் இவங்கிட்ட வரலன்னே அவன் சொல்றான் யாரோ ஒரு இப்போ இப்போ ஆக்டிங்க்கு வர பொண்ணு அங்க குடி வச்சிருக்கான், செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு. இவன் வந்து சம்பத் வந்து அங்க நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறான். பிகாஸ் த மொமெண்ட் அது வரைக்கும் ஜமால் படத்துல அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் வெளியே வந்து சொந்தமா படம் எடுக்கும்போது ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு ஐ திங்க் இண்டஸ்ட்ரி ஐ திங்க் இவங்க வந்து சினிமாவிலே காரு சோறு அப்படின்றாரு. அவர் சொல்லாம விட்டது வந்து ஹேவிங் அன் அஃபேர் ஆர் ஹேவிங் அ கீப். ஐ திங்க் தட் இஸ் டிஃபால்ட். அது இது காரு சோருக்கு அப்புறமா அடுத்த தே வில் கோ ஃபார் தட். ஸோ ஹி மேக்ஸ் த மென்டல் கனெக்ஷன். இதுக்கப்புறம் இதுதானே ஆப்வியஸ்லி இப்போ நீயா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து இட் கம்ஸ் அவுட் நேச்சுரலி ஃபார் ஹிம் தட் இதானே இதுல அதாவது ஆஃபீஸ் அவன் டீசெண்டா சொல்றான், பட் பேசிக்கலி அதானே அப்படின்ற மாதிரி அவர் சிம்பிளா முடிச்சிடாரு. பாலா மாஸ்டர் காரு சோறு ஹோருன்றீங்களா? பயங்கரமா இருக்கு. போட்டு கலக்குறாரு. லாஜிக் ஒர்க்ஸ் அவுட். நோ தெரியல ஆபீஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமா கூலா சொல்லிட்டு நாங்க லிவிங் இன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. ஈஸியா புரிஞ்சுட்டேன். வெரி அன்பிலீவபிள். ஆக்சுவலி லாஸ்ட் 2 லைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லாஸ்ட் சாப்டர்ல. இருக்கிறதுல 4 உருவின் வீடியோ உருவின் போனாங்கன்னு முடிச்சுட்டாங்க. இல்ல இந்த சாப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த சண்முகமும் வேலுவும் யாரும் அதுல பசங்க பேர் ஐ டோன்ட் ரீகால் சரியா. வீடியோல இருந்து 4 காணுங்கிறத எதிர்பாரு. அத கூட உருவின் போயிடுவானுங்க. கால் எவ்வளவு சினிமா இது சினிமா உலகம். இல்ல இதுல வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வந்து இதுல வந்து என்ன ஒரு இதுன்னா வந்து என்ன கேட்டீங்கன்னா வெரி அன்ஃபர்கிவிங். ஹிட் அடிச்சா நீங்க உங்களை தேடி வருவாங்க, உங்களை பின்னாடி நிறைய பேர் நிப்பான். ஹிட் அடிக்கலைன்னா நீங்க நல்ல படமே எடுத்திருந்தாலும் எவனும் வரமாட்டான். இல்ல ஆனா அதுலயும் அதுலயும் ஆனா அந்த ஒர்க் எத்திக்க வந்து எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. சவுத்துல இருக்கு. நான் கவுண்டர் பாயிண்ட்டுக்காக சொல்ல, பட் எல்லாரும் இந்த படத்துல இந்த நாவல்ல வர எல்லாருமே ஒர்க் எத்திக்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் அவ்வளோ சண்டையிலயும் செட்டியார் என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட வர்றவன் எல்லாருமே நீ படத்துல வர்றேங்கிறதுனால தான், அதை நீ மெயின்டைன் பண்ணாட்டி இதுவும் போயிடும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர்னு சொல்லுவாரு. எல்லாருமே அதை சொல்லிட்டே இருப்பாங்க. ராமையங்கர சொல்லுவாரு இட்ஸ் ஆல் அபவுட் ஒர்க் எத்திக் அப்படின்னு. அவர்கிட்ட வேலை பார்க்குற அத்தனை பேருமே ஒர்க் எத்திக் கூட இருக்கிறதா கிட்ட வச்சிருப்பாரு. வரைக்குமே எல்லாருமே they'll talk about work ethic. ஒர்க் எத்திக் இல்லாமலே சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அது வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு படம் ஓடுச்சு. அதுதான் ஒரு படம்லாம் நீங்க வந்து ஒர்க் எத்திக் இல்லாமலாம் எடுத்துடவே முடியாது. இல்ல படம் ஒர்க் எத்திக்கலாம். ஹீரோ சொல்றேன். we are talking about one hit wonder விட்டுருங்க. ஒன் ஹிட் ஒன்றரை விட்டுருங்க. ஈவன் அதர்வைஸ் ஜென்ரலி இந்த நாவல்ல எல்லாருமே they talk about work ethic for sustained success. நடேச மேஸ்திரி உட்பட அவர் வந்து நடேச மேஸ்திரி எல்லா பக்கமும் திருடலாம், ஆனா he keeps saying நான் இவ்வளவு 30 வருஷமா இங்க வேலை பண்ணிருக்கேன், அதை பண்ணிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த ஒர்க் எத்திக். இங்க யாருமே சம்பத் உட்பட யாருமே வேலை செய்யாம ஓபி அடிச்சு முன்னேறல. எல்லாருமே டாக்ஸி டிரைவர் கூட எஸ் டாக்ஸி ஓட்டுற அந்த டிரைவர் கூட ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கும் தெரியும் நான் 30 கையெழுத்து போட்டு 25 வாங்கிக்கிறேன். எவ்ரிபடி நோஸ் தி இன் அண்ட் அவுட். ஆக்சுவலி அதான் அதுல பியூட்டி. எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங். இதுல ரகசியமே கிடையாது. ஆனா somehow they want to maintain that secret. ஏன்னா அதை இவங்களுக்கு வந்து பெரிய எனக்கு கரெக்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அந்த ஒரு மாயை, அதுக்குள்ள ஒரு சின்ன மாயை, அதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு சின்ன மாயை இருக்கு. இது எந்த லேயர்ல எந்த மாயை ஓப்பன் ஆகுதுங்கிறதா வந்து
ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து முழுசா நினைஞ்சப்ப முக்காடு இதுக்குன்ற மாதிரி ஆயிடுறாங்க. அது ஒரு பொருட்டே இந்த கடைசியில அந்த சாப்டர் வந்து புரோக்கர் மாதிரி ஒரு குங்கும போட்டு வச்சு நிறைய பேர் இருப்பாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து முழுசா நினைச்சிட்டு இனிமே ஆக்சுவலி அப்படிதான் தட் இஸ் வாட் த கோர் இண்டஸ்ட்ரி இஸ் ஆப்ரேட்டிங் ஆன், ரைட்? நோ எவ்ரி திங், கான்டாக்ட் எவ்ரி திங் அண்ட் லிங்க் எவ்ரி திங். அதை அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறவங்க வந்து கௌரவம் ஆர் இதெல்லாம் பார்த்துட்டு மேலே போக முடியாம ஒரு மாதிரி மாட்டிக்கிறாங்க, நடராஜன் மாதிரி. ஸோ வெரி அன்பிலீவபிள் நாவல் ஆக்சுவலா. எல்லாருக்கும் அந்த சின்ன ஹோப், இந்த படம் ஹிட் ஆயிட்டு தான் நம்ம பெரிய ஆயிடுவோம், இந்த படம் ஹிட் ஆயிட்டு தான் நம்ம பெரிய ஆயிடுவோம், இதே சின்ன ஹோப்லயே ஒரு ஹிட் அத்தனையும் லூஸ் பண்ணிட்டு லைஃபே தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் இசை போட்டேன், கங்கை அமரன் தான் போட்டாரு, பட் இளையராஜா எங்க இருக்காரு, அவங்க எங்க இருக்காங்க, அது மாதிரி தான். இன்ஃபேக்ட் கங்கை அமரனோட மியூசிக்ல நிறைய சாங்ஸ் நல்லாவே இருக்கும். இதுல சின்ன சின்னதா அவர் வந்து நிறைய இதா காட்டுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சவுத் இந்தியன்ஸ்க்குலாம் உட்லண்ட்ஸ்ல இருந்து சாப்பாடு வராங்க. அந்த கோஷுக்கும் அந்த டான்ஸ் மாஸ்டர் ஏதோ ஒரு லால் அவருக்கும் வந்து டீலக்ஸ் ஹோட்டல்ல இருந்து வாங்கி வரணும். நான்வெஜ் அப்புறம் வந்து டிஃபரன்ஸ் காட்டுறாரு. புகாரில இருந்து வந்து இன்னொரு கிலோ சாண்ட்விச் வாங்கி வரணும் ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கு. அவன் வந்து ஆங்கிலோ இந்தியன். அந்த டேனியல், ஆமா டேனியலுக்கு வந்து புகாரில இருந்து சாண்ட்விச். இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்குங்க. லைக் டிஃபரெண்ட் டேஸ்ட் பீப்புளுக்கு டிஃபரெண்ட் ஃபுட் சப்ளை பண்றாங்க. இல்ல அந்த கோஷங்கிறவன் வந்து அவன் சும்மா வேணா வந்து டான்ஸ் மாஸ்டரோட தொப்பையில குத்தி விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆனா ரெட்டியாருங்கிறவர் வந்து பயங்கர மரியாதையை உருவாக்குற ஒருத்தர். எல்லாரும் ஏந்து சல்யூட் போடுவான். ஆனா ரெட்டியார் வயிற்றுல அவன் போய் குத்துவான். குத்தியே என்னோட பேட்டாங்கயா நான் மனசுல கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டு இருந்ததெல்லாம். நம்ம சவுத் இந்தியா ரெட்டியார் வந்துட்டாரா அப்படியெல்லாம் கை குட்டி இருப்பாங்களா இருக்கும். என் போய் கோஷ் போய் என்னோட வேர் இஸ் மை பேட்டா மேன் அப்படின்னு குத்தி நிக்கிறான் அவர் தொப்பையில. சோ இந்த சீனு அதே மாதிரி வந்து இப்போ இந்த ராஜகோபால் வேன்ல ஏத்துறான்ல, அப்ப அத்தனை டான்ஸ் பொண்ணுங்களுடைய சிச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க. காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து ஆடி 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 இந்த வேர்வையில, அப்புறம் இந்த ஜிகினா ட்ரெஸ் போட்டு ஜஸ்ட் ஃபார் லைக் 1 மினிட்டுக்கோ லெஸ் தென் 1 மினிட் ஷாட்டுக்காக அந்த அவங்க எத்தனை பேர் மாலா சகுந்தலா அன்போ அந்த அந்த பொண்களோட கஷ்டம் அதெல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே அந்த லைனை தொட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் ட்ரூ தான். ஆக்சுவலா அந்த குரூப் டான்சர்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு ஹீரோயின் லேட்டா போறதெல்லாம் நிறைய நடக்கும் அந்த அந்த சினிமா பகுதியில. ஆமா, அந்த ராஜகோபால் வந்து அந்த துணி மூட்டையை நினைச்சோடனே கொமட்டது அப்படிமா. அந்த இடம் வந்து இட் வாஸ் ஹிட்டிங் லைக் ரியலி. he will correct அசோக் வந்து கரெக்ட்டா he touches those points எங்கெல்லாம். இவர் ஜெயமோகன் வந்து இதையே எழுதியிருக்காரு. அந்த என்னது இந்த மேகம் அந்த மேகமா என்னமோ ஒரு டைட்டில் ஒரு கதை வந்தது. ஒரு ஆல்மோஸ்ட் குறுநாவல் அது. இந்த மேகம் அந்த மேகம்னு ஏதோ வரும். அதுல இந்த மாதிரி குரூப் டான்சர்ஸ் ஆடுறவங்களை பத்தி கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாவே எழுதியிருக்காரு அதுல. ஆனா எனக்கு இது ஸ்டில் ஒரு நாவலா வந்து இது பண்ணல. இது வந்து சிறுகதை தொகுப்பு மாதிரி ஆயிடுது. ஒரே இதோட சிறுகதை தொகுப்பு லிங்க்டு பை. நான் அதான் முதல்ல ஓப்பனிங்ல சொன்னேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக்ஷன் மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி. ஜஸ்ட் லுக் அட் ஹவு த சினிமா இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக எழுதின மாதிரி தான் இருந்தது. நாவல் மாதிரி இல்லன்றீங்க, ஒரு தொடக்க முடிவு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? வாட் இஸ் அது கொஞ்சம் சொல்லுங்க. ஐ அம் ஜஸ்ட் கியூரியஸ். இல்ல இந்த சம்பத்தோட அப்ஸ் அண்ட் டவுன் சொல்றாரு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜகோபாலோட இது வருது கல்யாணம் பண்றது, அந்த கனெக்ஷன் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் இருக்குல்ல. சில பேரோட அந்த சில விஷயங்கள் வருதே தவிர ஏதோ ஒரு வகையில எனக்கு பஞ்ச் ஆஃப் ஷார்ட் மோர் தென் ஒரு ஸ்ட்ரக்சர்டு நாவலை விட பஞ்ச் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் வித் கிராஸ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் மாதிரி. I don't know, combination of all that plus his way of writing style. அவரோட ரைட்டிங் ஸ்டைல் இன்னும் நல்லா நமக்கு இதாவதே தவிர கதைங்கிற வகையில வந்து ஒரு ஒரு க்ளோஷர் எனக்கு ஏதோ கிடைக்காத மாதிரியே இருக்கு. இந்த கதிர்விளக்கு வந்துச்சு, ஸ்டில் ஏதோ கதிர்விளக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த கனெக்ஷனே நினைச்சு பார்த்தேன். கதிர்விளக்கு கனெக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கதிர்விளக்கு தான் வந்து அப்படின்னு டீ கதிர். நானும் அந்த மாதிரி இருக்கே தவிர ஏதோ ஒன்று எனக்கு வந்து அந்த நாவல்ல வந்து நடராஜனை கடைசியில காமிப்பாங்களா இல்ல அந்த நடராஜன் வந்து கடைசியில சைதாப்பேட்டையில நடராஜன் வந்து நடையா நடந்த இருந்த நடராஜன் இப்ப காலில் வந்து வீங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாரு, நடக்க கூட முடியாம நடக்காத ராஜனா போயிரு. ஒரு கொஸ்டின், அசோகமித்திரன் வாஸ் சக்சஸ்ஃபுல் இன் சினிமா இண்டஸ்ட்ரி? ஏன்னா இன்னைக்கு வந்து சுஜாதாவை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சுஜாதா ஆபீஸ் பாய்ன்றேன், சாரி ஆபீஸ் இது இல்ல மேனேஜர் அக்கவுண்டிங் அக்கவுண்டிங்ல he was not இல்ல நீங்க அசோகமித்திரன் never wrote then nobody there basically, right?
கதை இலாக்கால கிடையாது. கதை கிடையாது. ஓகே. அவர் நிறைய கோஸ்ட், அவர் கடைசியில் அதை எழுதியிருக்காரு, நிறைய கோஸ்ட் ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கேன் பத்திரிகையில். பட் ஆனால் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு எஸ்எஸ் வாசன் டின்ட் நோ தட் ஒரு ரைட்டர் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன். இவர் எழுதுறதுக்கு சினிமா எடுக்க முடியாது. பட் வெரி ஃபேசினேட்டிங் ரைட். ஒரு மிகப்பெரிய ரெண்டு மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் தேர் இந்த சேம் பில்டிங். பட் யாருக்கும் யாரையும் தெரியாது. they don't care because இவரோட வேர்ல்டு அது இல்ல, அவரோட வேர்ல்டு இது இல்ல. ஸோ அப்ளிகேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தானே மெயின். நாங்க Yeah, வந்து கலைஞான மாதிரி இருக்கிறவங்க தான் அங்க ஜீனியஸ். கரெக்ட். அசோகமித்திரன் மாதிரி இருக்கிறவங்க ஜீனியஸ் எஸ் கிடையாது. அது பாலாஜி, பர்ஃபெக்ட் பாலாஜி. இந்த ஒரு லைன் அப்படியே கல்வெட்டுல செதுக்கி யாரு இல்லைங்க, யாரு அது பண்ணது ஃபேமஸ்? அந்த கலைஞான கலைஞானம் ரெஃபரன்ஸ் வந்து கலைஞானம் அன்பிலீவபிள். இல்லைங்க, இந்த கதையிலே பாத்தீங்கன்னா கடைசியில இந்த கம்யூனிஸ்ட் ஜெகநாத் கதைய பாதியில தூக்கி மணிமுடி முடிச்சிருவாங்க. மணிமுடி தான் அதை கலைஞான முடிக்கிறதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு 4 இன்ஜினியர் இருப்பானுங்க வந்து அந்த படத்தை போட்டு பார்த்து எப்படி அதை கம்ப்ளீட் பண்றதுங்கிறதுக்கு. ஆக்சுவலி எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா சில பேர் அதை ஆர்ட் ஃபார்மா பார்த்துட்டு இருப்பாங்க. ராமையங்கார் மட்டும் தான் அதை ப்ராடக்டா பார்ப்பாரு. அந்த ஒரு நான் இதை நான் முதல்ல சொல்ல வந்தேன், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்ல வந்தேன், சரியா சொல்லல. அதாவது நடராஜன் மாதிரி பீப்புள் வந்து அட்டாச்மெண்டோட இருக்காங்க. ஸோ யூ ஷுட் see it as a product, not as a ஒரு கலைத்தாகம். இதை வந்து நான் வந்து பீப்புள் மனசை ஓப்பன் பண்ண போறாங்க, கண்ணை திறக்க போறாங்க, காலை அப்படியே இருக்கக்கூடாது. இட் will only be like it's a product. இது எப்படி மார்க்கெட் பண்ணலாம், இது எவ்வளவு பர்சன்டேஜ், இது எப்படி how can we market it, அதை வந்து he is the only person who saw it. ஈவன் ரெட்டியார் கூட அதை அப்படி பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஐ குட் பி ராங். பட் ஏன்னா ரெட்டியார் வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்காக அந்த செட்டை போட்டிருக்கோம். ஹி இஸ் நாட் திங்கிங் இவ்வளோ இதை எப்படி சீக்கிரம் முடிச்சு வெளியே தரலான்னு பார்க்காம ஹி இஸ் ட்ரைங் டு மேக் இட் லைக் அ ப்ராடக்ட், அது ஆர்ட் ஃபார்ம், அட்லீஸ்ட் ஒரு மூவி ஆர்ட்டா. பட் ரெட்டியார் ஐயங்கார் வந்து அதை வந்து மார்க்கெட்டபிள் ப்ராடக்டா பார்க்குறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த படத்தை போட்டு காட்டாமே அம்பாள் தள்ள கட்டிடுறாரு. இட்ஸ் அமேசிங். அப்படி சொல்ல முடியாது பாலாசி. என்ன சொல்றதுன்னா எவ்ரிபடி ஹேஸ் தேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லையா? இப்ப கோவை தம்பி வந்து பாலா, நீங்க வந்து அசோகமித்திரன் சுஜாதா மாதிரி சொல்லிடுறீங்க. சுஜாதா வந்து வர்த்தகத்துக்கு எழுதி நிறைய சமைச்சாரு, அசோகமித்திரன் இலக்கிய உலகத்துக்கு வந்துட்டாரு. let me finish this. ஏன்னா அந்த பாட்டை படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நான் ஒரு இடத்துல நான் இந்த ரேண்டமாக வீடியோ முன்னாடி பார்த்தது. இந்த அபிராமி ராமநாதன்ங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர் வந்து சிவாஜிங்கிற ரஜினி படத்தை வந்து சென்னை ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. 1 கோடிக்கும் பெரிய நம்பருக்கு வாங்கியிருக்காரு. அப்போ அது பெரிய பணம். ஸோ அப்போ கருணாநிதி கூப்பிட்டு கேட்டான், என்ன இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்க, எடுப்பியான்னு. எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சேலஞ்சா எடுத்து ஒரே நாளில் சென்னையில் இருக்க அத்தனை தேட்டர்லையும் அதை போட்டு பிளாங்கெட் பாம்பிங் மாதிரி பண்ணி போட்ட பணத்தை எடுத்துட்டாரு. அப்புறம் கருணாநிதியை கூப்பிட்டு கேட்டான், ஏன் எடுத்துட்டேன்னா நிஜமா எடுத்துட்டேன் அப்படின்னு. எப்படியா எடுத்தேன் அப்படின்னா, நான் படமே பார்க்கல, எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் போட்டு காமிச்சாங்க ஏவிஎம்லேருந்து அப்படின்னு அபிராமி ராமன் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து என்னையான்னா ஏவிஎம்கே ஒரு பாட்டு தான் போட்டு காமிச்சிருக்காங்களாம் இந்த மூவி மேக்கர்ஸ், அவ்வளோதான். அதாவது நான் சொன்னல ஃபர்ஸ்ட், இந்த நெல்சன் சேஸ் எவ்ரிபடி இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் எவ்ரிபடிங்கிறது, எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஆக்சுவலி இது இப்போ இல்லை, 20-30 வருஷமா இப்படி தான் இருக்கு. யாருக்கும் எதையுமே காட்டுறது இல்லை. இந்த ஒரு பானை சோறு தான், ஒரு சோறு தான். நீ நம்பி வாங்கினா உனக்கு நல்லது, வாங்காட்டி நான் தரமாட்டேன். எவ்ரிபடி பிளாக்ஸ் எவ்ரிபடி. இப்போலாம் இல்ல பாலா, ப்ளீஸ். லாஸ்ட் இயர் செப்டம்பர் 23 செப்டம்பர்ல 28 டேஸ் கால் ஷீட்ல ஃபுல் படமும் எடுத்தாச்சு யூஎஸ்ல. சரியா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. ஜனவரியில் ஏதோ பொங்கல்ல வந்து பெரிய படம்லாம் வருது, அதனால அப்போ ரிலீஸ் பண்ண வேணாம், February 14th அப்புறம் பண்ணலாம் அப்படின்னலாம் போஸ்ட்போன் பண்ணி அது வந்து மறுபடியும் யாருமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாட் willing டு ஈவன் see the picture. கடைசியில் வந்து இந்த வருஷம் வந்து ரேவதி வந்து யாரோ பிரமோத்னு ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஆக்ட்ரஸ் எழுதி, அதுக்கப்புறம் அந்த பிரமோத் ஏதோ நான் ஓடிடியில் காமிக்கிறேன் ஒரு 7-8 பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூப்பிட்டுட்டு வந்து கம்பல்சரியாக அவங்களுக்கு நல்ல 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கொடுத்து படத்தை காமிச்சு 28ஆம் தேதி அன்னைக்கு இதோ மார்ச் அவங்க பொண்ணு தான் நடிச்சிருக்காங்க. அவர் டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணார் சரத்குமார் ட்ரெய்லர். Nobody is willing to see at all. And இப்பெல்லாம் ஃபுல் படம் காமிக்கணும் அப்படியெல்லாம். என்ன படம் அது? What is it called? Verdict. The Verdict. சரி, இது யார் எடுத்த படம்? இல்ல, My brother directed the movie. Story எல்லாம் அவனா. ஆக்ட்ரஸ் வந்து சுஹாசினி, வரலட்சுமி மணிரத்னம் அண்ட் ஒரு நியூ ஃபேஸ் அங்க ஆஸ்டின்ல ப்ரொடியூஸ் பண்ணான் அந்த பையன், அவன் தான் அதில் ஹீரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டோரி ஹஸ் வெரி குட் வேல்யூ, நல்ல மர்டர் மிஸ்ட்ரி, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் நடிச்சிருக்கிறது எல்லாமே 3 பேர் வந்து அவார்டு வினர்ஸ். ஒன்று வந்து ஸ்ருதி, இன்னொன்று வந்து ஸ்ருதி ஹரிஹரன் கன்னட படத்துல எல்லாம் நடிப்பாங்க. ஐ திங்க் ஷி ஆக்டட் இன் தமிழ் மூவிஸ் ஆல்சோ, 1 or 2 இன் தமிழ். நான் ஒரு பார்த்திருக்கேன், ஸ்ருதி ஹரிஹரன் கன்னட படம் ஒன்று பார்த்திருக்கேன். ஸ்ருதி ஹரிஹரன், வரலட்சுமி, சுஹாசினி 3 பேரும் லீடிங் ரோல்ல.
அப்புறம் எல்லாமே ஷார்ட் இன் யூஎஸ் இன் ஆஸ்டன், கம்ப்ளீட்லி ஷார்ட் இன் ஆஸ்டன். இவ்வளோ நல்ல ரீரெக்கார்டிங் பை தி இந்தியன் ராகா பாய்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. ஆனா மொத்தம் ஃபுல் படம் பார்க்கவே முதல்ல யாரும் வரல. எனக்கு இல்லைங்க, ஏதோ இன்னைக்கு இப்போ இன்னைக்கு வந்து வந்து உதய் ப்ராப்ளம் உதய் ஜெயந்தி, அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து டைரக்டர். ப்ராடக்ட்டை விட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்குறோங்கிறது தான் முக்கியமா இருக்கு. அதான் இட்ஸ் ட்ரூ எக்ஸாக்ட்லி. ஃபார் அண்ட் எவ்ரிதிங். ரெட் ஜாயிண்ட் இஸ் வெரி கிளியர். இந்த மாதிரி பட்ஜெட் படம்லாம் வந்து $450,000 டோட்டலாக ஆச்சு அந்த படத்துக்கு. அது வந்து இந்த இந்த பட்ஜெட் படம்லாம் வந்து டைரக்டா ஒரு இதுவே ஒரு கொஞ்சம் கூட ஒரு பெரிய இதுவே இல்லாம 1.5 கோடி கொடு 2 கோடி கொடு அப்படின்னு கேட்டு அடிமாட்டு விலைக்கு தான் அங்க போல இவங்க. பட் வெளியில இருந்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் பார்க்க கூட இல்லை. அப்புறம் ஃபைனலி சம் 3-4 people saw and finally agreed and இப்போ May 9th ரிலீஸ் ஆகுது. அதியமான் சார் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு இந்த தமிழ் சங்கம் அதியமான் அவர் ஏதோ பயாஸ்கோப்னு ஒரு படம் எடுத்தாரா 4 வருஷமா வெயிட் பண்ணாரா ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் January 3rd ரிலீஸ் பண்ணணும். ஸோ மூவி திங்ஸ் ஹவ் சேஞ்ச் அல்ல. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா இந்த 2024 முடியும் போது ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்தேன். அந்த இவர் யாரு, ஒரு சிங்கர் பிரதீப் குமார் நினைக்கிறேன், அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. ஏதோ டீனேஜ் பசங்களோட ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் வச்சு அருமையான படம், ரொம்ப நல்ல படம் அப்படின்னு அந்த ரிவ்யூவர் சொல்றான். ஆனா அந்த படம் வந்து ஒரு நாள் ஒரே ஒரு தேட்டர்ல தான் ஓடிச்சான் சென்னையில. அது அது உடனே தூக்கிட்டாங்களா, அடுத்த நாள் வேற படம் வந்துருச்சான். நல்ல ஓடிடி படம் கண்டிஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. மாத்திட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து என்ன பிரச்சனைனா வந்து உங்களுக்கு அந்த நீங்க நல்ல படமா இருந்தாலும் அது ட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தூக்கிடுறாங்க. ம், ம். ட்ராக்ஷனே ஏன்னா இப்போ கிடைக்கிறது இல்ல. நிறைய 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 படமும் வருது. படம் ஆமா. எடுக்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே சமயம் இப்போ ரிலீஸ் பண்றதுக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ இல்ல பாத்தீங்கன்னா ஓடிடியில் எக்கச்சக்க மகா மகா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ முன்னாடிலாம் ஓடிடியில் ஒரு டேபிள் ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம இப்போ தான் $450,000 போட்டிருக்கோம்னா $500,000 அதை வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேபிள் ப்ராஃபிட் கிடைச்சி இருந்ததுதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் எடுத்தாங்க. அப்புறம் 4 ஆந்தாலஜி எல்லாம் இறக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா. இப்போ என்ன தெரியுமா, ஓடிடி கண்டிஷன் அட்லீஸ்ட் தேட்டர்ல ரிலீஸ் ஆகி 5 தேட்டர்ல வருமோ 6 தேட்டர்ல வருமோ ஓடி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேர்டிக்ட் எல்லாம் சான்ஸே கிடையாது. நான் என் தம்பிட்டு சொல்லிட்டேன், டோன்ட் வரி, எனக்கு ஆசைப்பட்ட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டேன் அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு. ஸோ இல்ல அது இது கரெக்ட் தாங்க. ஓடிடிலயும் நிறைய பிரச்சனை. ஓடிடில நிறைய நிறைய ஜங்க் எல்லாம் தள்ளி விட்டாங்க ஓடிடில. அப்படி இல்லை, அவங்க செல்ஃப் இல்லைங்க, ஒரு காலத்துல வந்து இன்டர்நெட் ஓடிடி வந்து கஸ்டமர் அக்விசிஷனுக்காக பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாரும் மெம்பர்ஷிப் எல்லாம் பில்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஆமா. And moreover, they have got their own production house now. Amazon has got a production house. Netflix has a production house. Their own production house they are having. நம்ம வந்து இப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒன்று வந்து கையில் வெரி குட் ஸ்கிரிப்ட் ஒரு இட்டாலியன் ஃப்ரெண்ட் எழுதியிருக்காரு. அதை நாங்கள் டிஸ்கஸ்லாம் பண்ணோம். அது வி ஹேட் டிஸ்கஷன் வித் ஃபியூ. இன்ஃபேக்ட் சுஹாசினி வந்து அதை படிச்சுட்டு நான் தான் அந்த மெயின் ரோல் பண்ணுவேன்னு எங்கள் பிரதர் கிட்ட சொல்லியிருக்கா. எவன் பணம் தரான்? ஒருத்தர் முதல்ல பணம் தரல. சுகாசினியவே படத்துக்கு சொல்லுங்க. சுகாசினியே கொடுக்க சொல்லுங்க. சுஹாசினி தானே அவங்க ரிலீஸ்க்கு கூட அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மணிரத்னம்லாம் நினைச்ச ஒரு ஒரு வார்த்தை சொன்னா யாராவது கேட்பாங்க. நான் தே ஆல் டிட் வாண்ட் டு கெட் இன்டு ஆல் தோஸ் திங்ஸ். பட் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. ஆல்டர்னேட் ரியாலிட்டி பத்தி. அவர் இங்கே தான் இருக்கார், சியாட்டில்ல தான். நான் வந்து எனக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருந்தேன், இது மாதிரிலாம் இங்கே எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வேணும். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன் எல்லாம் இருக்காங்க, நம்ம we can call them to get one shot to act it இருந்தாலும் அவன் சுஹாஸ் ஒரே ஹெல்ப் பண்ண செகண்ட் மாட்டேன். ஒரு டைம் அவுட். நம்ம இந்த நாவலுக்கே வாங்கல. நான் எனக்கு மீதி பேர் சொல்லி நான் கேட்கவே இல்லை இன்னும். அந்த பாலாஜி சொல்லி கேட்கல, it's not ஜெயந்தி சொல்லி easy கேட்கல. anymore சொல்றேன். Release is not easy anymore. ஓகே கரெக்ட். Concluded. அதான் நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு இருந்த 2-3 டேக்அவே மட்டும் நான் கவர் பண்ணாத சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு எதுக்காக இந்த நாவலை படிக்கிறோம் அப்படின்னு கொஸ்டினுக்கு வந்து ஒன்னு டெஃபினெட்லி வந்து ஒரு கிளாமர் வேர்ல்ட டீகிளாமரைஸ் பண்ணி பின்னால என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா இருந்தது. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஆஸ் அ கன்சியூமர் ஆஃப் மூவி ரைட், நம்ம வந்து அதுல ஒரு அந்த கிளாமரை தான் பாக்குறோம். பின்னால வந்து எஸ்பெஷலி இப்ப யாரும் சொன்னீங்க இல்லையா, அந்த குரூப் டான்சர்ஸோட படம் இது ட்ரெஸ்ஸஸ்லாம் எவ்வளவு நாரும் அப்படிங்கிறதுலாம் இட் வாஸ் வெரி வெரி டீகிளாமரைஸ்ட் ரைட். லைக் லைக் அந்த ஒரு அது வந்து ஒரு ப்ராமினென்டான ஒரு விஷயமா பட்டது. ரெண்டாவது என்ன பட்டதுனாக்கா, எனக்கு வந்து சினிமாவை பொறுத்த வரலையும் எவன் எங்க இருப்பான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாம இருக்கிறவன் நாளைக்கு வந்து அவன் பின்னால ஒரு பெரிய உலகமே திரண்டு போற மாதிரி ஒரு ஸ்டாரா இருப்பான். இன்னைக்கு ஸ்டாரா இருக்கிறவன் நாளைக்கு வந்து அந்த நாயும் சீண்டாத மாதிரி இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு அந்த கடைசி சாப்டர் வந்து அதோட மேனிஃபெஸ்டேஷன் தான் பட்டுது. இப்போ நம்ம லைஃப்ல எடுத்துட்டோம்னாக்கா ஒரு 20 வருஷம் முன்னாலும் நமக்கு நம்ம டீம்ல ஒன்றும் இல்லாம ஒருத்தன் ரிப்போர்ட் பண்ணியிருப்பான் பேசிக் இன்ஜினியரா. ஒரு கேப் விழும், ஒரு 20 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தாக்கா அவன் வந்து ஒரு பெரிய லெவல் போயிருந்திருப்பான். அவனோட ஜெர்னி என்னங்கிறத வந்து காட்டாம அட்லீஸ்ட் வந்து இந்த ஃபேக்டை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அழகா. வந்து
அந்த கால ஓட்டத்துல எப்படி வந்து மேல இருக்கிறவன் கீழே வரான், கீழே இருக்கிறவன் மேல போறான், இந்த ரொட்டேட் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் அடிச்சு வெளில துரத்துது, வெளியில இருந்து ஒருத்தன் உள்ள வந்துகிட்டே இருக்கான். அந்த அந்த ஒரு அந்த ஃப்ளூயிடிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த வந்து. அது ஒண்ணு. மூணாவது வந்து எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கியா எனக்கு பட்டது என்னன்னாக்கா, படம் இல்லாத நாள்ல வந்து அவனும் பசி பட்னியில ஏதானு சோறு கிடைக்காதான்னு இருப்பான். ஆனா அவன் படம் அதே அன்னைக்கு ஷூட்டிங் இருந்ததுனாக்கா அவனுக்கு நடக்கிற அந்த என்ன சொல்றது வந்து ஒரு ஒவ்வொருத்தனுக்கு ஒரு மெனு இங்கேருந்து வருது அங்கேருந்து வருது. ஒரு என்ன ஒரு ஒரு கோலி குண்டு வாங்குறதுக்கு வந்து அம்பாசிடர் கார் போகுது. ஆனா அந்த 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 ஷூட்டிங் முடிஞ்சு போயிடுச்சு, இல்ல வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்னு வந்ததுனாக்கா வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்கானுங்க. அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து எப்படி வந்து அந்த ப்ரொடக்ஷன் அந்த சினிமா எடுக்கிற அன்னைக்கு இருக்கிறதுக்கும் மற்ற நாளுக்கும் உள்ள அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாப்ல. எஸ்பெஷலி வந்து அந்த த்ரூ அவுட் தட் லைக் வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள். அதே சமயத்துல வந்து அன்னைக்கு ஷூட்டிங் இருந்துருச்சுனாக்க அவன் ஒவ்வொருத்தனும் ஒரு மில்லியனர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனுக்கும். அந்த அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாலாவது வந்து டெஃபினட்டா அந்த அந்த ஐயங்காரோடைய பையனுக்கும் அவருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன். அதுல ஒண்ணு ஸ்ட்ரைக்கிங் எனக்கு என்ன பட்டுதுனாக்கா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு ப்ரிவிலேஜோட தான் பிறக்கிறோம். நீ வந்து ராஜா வீட்டுல பிறந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. ஆனா அந்த ப்ரிவிலேஜ் என்னங்கிறத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்காம அதை தூக்கி எறியறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்னு அவர் சொல்லுவார். அது ஒரு டைலாக் அங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன சாம்ராஜ்யம் இருக்கு. அந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன சாம்ராஜ்யத்தை சின்ன தக்க சாம்ராஜ்யம் வைக்காத இருக்கு. நிலையில ஒரு 20 படையெடுப்புகள் நடக்குது. அது நல்லது. வந்து எனக்கு ரொம்ப அப்படி வந்து அது நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னாக்கா, நம்ம வந்து பெரிய ஒரு 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 கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்தாலோ இல்ல ராஜா வீட்டுல பிறந்தாதான் நமக்கு இந்த ப்ரிவிலேஜ் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறோம், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து சம்பாதிக்கிறத விட அதை காப்பாத்துறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சங்கடமா, அந்த அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாத்துறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படிங்கிறது வந்து தட் வாஸ் அ வெரி யூனிக் மூமெண்ட் ஃபார் மீ. ஃபைனலி வந்து இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சார் இது மற்ற யாரும் இருந்தா சொல்லுங்க, நீங்க அதுக்குள்ள நான் ஞாபகம் வந்து சொல்றேன் நான். பட் ஓவராலா வந்து எனக்கு வந்து எனக்கு என்னன்னாக்கா, ஒரு நாவலை படிக்கிறேன்னாக்கா எனக்கு ஏதோ ஒரு புது உலகத்தை அறிமுகப்படுத்தணும், இல்ல புது மனுஷங்களை காட்டணும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஐடியா வந்து விதைக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து டெஃபினெட்லி இந்த கிளாமர் வேர்ல்டை பத்தி கொஞ்சம் அதோட டே டு டே இது வந்து இப்ப நம்ம வந்து சாய் விசித்ராலாம் நிறைய பாக்குறதுனால கொஞ்சம் டிமிஸ்டிஃபை ஆயிருக்கு இந்த வேர்ல்டு என்ன அப்படிங்கிறது. கண்டிப்பா வந்து இப்ப சாய் விசித்ராங்கிறது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி அதோட ஸ்டூப்பண்டஸ் சக்சஸ்க்கு காரணம் என்னன்னாக்கா இதுதான் நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு மாடர்ன் டே டிஜிட்டல் கரைந்த நிழல்கள். படிக்கும்போது அதை அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது, அந்த பாட்காஸ்ட் எல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து அது வந்து சுவாரஸ்யமாவும் இருக்கு. எனக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச படங்கிறதுனால தெரிஞ்ச நட்சத்திரங்கள் அவங்கள பத்தி. ஆனா அதுல அங்க பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எவனுமே ஒரு ஸ்டார் இருப்பாங்க. ஆனா வந்து நிறைய நான் ஸ்டார்ஸ், மூஞ்சி தெரியாதவங்க எல்லாம் கொண்டு வந்து அவங்கள்ட்ட பத்தி இந்த படத்தை எல்லாம் பத்தி பேசும்போது வந்து அதுல கிடைக்கிற ஒரு திறவுங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. ஸோ அது வந்து அந்த விதத்துல வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு இன்சைடர் வியூ கிடைச்சது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது மாதிரி இந்த நக்கட்ஸ் வந்து ஜென்ரலி வந்து நம்ம வந்து இப்படின்னாக்கா அந்த ஆஃபீஸ்ல வந்து இப்போ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம பட்ஜெட் போடுவோம் கம்பெனிக்கு. போடும்போது 20 மில்லியன் 30 மில்லியன் சும்மா சர்வசாதாரணமா நம்ம மில்லியன் கணக்கில் பேசிட்டு இருப்போம். வீட்டுல வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதுக்கு வந்து யோசிப்போம். நான் வந்து நிறைய சொல்லுவேன். இப்போ வந்து வீடு வந்து நம்ம எல்லாம் பயங்கரமான வீடு வாங்கணும், இந்த வியூவோட வீடு வாங்கணும், லேக் வியூவோட வீடு வாங்கணும், வந்து பயங்கரமான வந்து நம்ம இந்த வீடுங்கிறது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு அப்சஷனா வச்சுக்கிறோம்னு வச்சுங்க. இதே ஆஃபீஸ்ல போனோம்னாக்கா அது எல்லாமே சர்வசாதாரணமா இருக்கணும். லெஃப்ட்ல திரும்பினா ஒரு வியூ இருக்கும், ரைட்ல திரும்பினா ஒரு ஃபவுண்டன் ஓடிட்டு இருக்கும், ஒரு பின்னால திரும்பினாக்கா ஒரு ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கும். ஆனா நமக்கு அது எதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அது வந்து அது திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். அது வந்து ஒரு அட்மைரேஷன் எதுவுமே இருக்காது. அது மாதிரி வந்து இவனுங்க எல்லாருமே அந்த ஒரு படம் எடுக்கணும்னாக்கா எல்லாமே வந்து என்ஜாய் பண்றானுங்க. எல்லா காசும் வந்து காசு வந்து அங்க ஒரு பொருட்டாவே இருக்கிறது இல்ல செலவு பண்றவங்களுக்கு. அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வட்டிக்கு பணம் வாங்குறானுங்க, எல்லாம் பண்றானுங்க. ஆனா வந்து அங்க செலவுங்கிறது வந்து காசுக்கு மரியாதை இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. அதே வந்து அந்த ஷூட்டிங்க்கு வெளில போனதுக்கு அப்புறம் வந்து அதுல ஒரு ஃபிராக்ஷனை வந்து அவனுங்க எடுத்தாள்றதுக்கே ஒரு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த முரண்கள்லாம் வந்து அழகா எடுத்து காட்டியிருந்தாரு. அந்த ரியல் லைஃப், அந்த ஒரு நிழலுக்கு நிஜத்துக்கும் உள்ள அந்த முரண்கள் வந்து ரொம்ப அழகா வெளியிருந்தது வச்சுக்கோ அந்த கதையில. ஸோ அந்த விதத்துல வந்து எனக்கு அட்லீஸ்ட் வந்து இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் தட் ஐ குட் எக்ஸ்ப்ளோர். சூப்பர்.
ஒரு நினைப்பு வந்துடுது இல்ல, ஒரு ஒரு படம் ஹிட் ஆனோடனே we are going to be a hit definitely அந்த தமிழ் வாத்தியார் யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பாரு, ஒரே ஒரு படம் ஹிட் ஆச்சு, உடனே அவர் போய் கிடுக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு 6 ஜிப்பா பட்டு ஜிப்பா அதுவும் தைச்சிட்டு ரெடி ஆமாமா. ஆயிட்டாருங்க. யூ டோன்ட் ஈவன் நோ. கடைசியில் அந்த வென் அகெயின் அது ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ், ஐ டோன்ட் ரீகால் த நேம், அவனுக்கு வாசல்ட்டு வாவான்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவன் ஒரு ஜிப்பா தான் எடுத்து போட்டு போவான், வாஷ் பண்ணாத ஒரு ஜிப்பா எடுத்துட்டு போட்டு போவான். கடைசியில் அந்த நிலைமை போயிடுவாங்க. ஒரே ஒரு அதனால ஒருத்தன் வந்து நான் உங்க பெரிய ஃபேன் சார் வந்துட்டு வந்து கடைசியில நான் எடுத்ததே நான் ஒரு படம் தான்டா அப்படி. ஃபேண்டம் வந்து கிளாமர் வேர்ல்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்குலாம் இல்ல. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா ஸ்டார்னு ஒரு படம் வந்தது தமிழ்ல. ஆமாமா, flop பிரவீன் அது. காந்தி. ஆ? பிரவீன் காந்தி. ஆமா, அந்த படம் ஒன்றும் சரியா போல, பட் ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலி. ஓ, இது வந்து புது ஸ்டார் சொல்றீங்களா? இவன் கவினோட ஸ்டார் சொல்றீங்களா? கவினோடது ரொம்ப நல்ல படம். கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவாவே நடந்துட்டு இருக்கும் அந்த ஹீரோவுக்கு. பட் அந்த படத்துல வந்து காட்டுவான் ஒரு ஒரு வடிவேலு மாதிரி இருக்கிற ஆக்சுவல் ஒரு ஆளே வந்து வடிவேலு மாதிரி ஃபேமஸ் ஆயிடுவான் நினைச்சு அவனை வந்து பாக்குறதுக்கே முடியாது. இவன் பைக்ல எல்லாம் சேஸ் பண்ணி போய் அவன் பார்த்து வருவான். அப்புறம் ஒரு 4 சீன் கழிச்சு பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் வித்துட்டு இருப்பாரு ரோட்ல. he shows that actually அந்த படம் அதனாலேயே ஓடலையே நம்ம. he declamorized that movie industry. சுஜாதா கூட கனவு தொழிற்சாலைன்னு ஒரு ஒரு விகடன்ல ஒரு தொடர் எழுதினாங்க. ஆமா, விகடன்ல தான் தினமணிக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒன்று வந்து கனவு தொழிற்சாலை. எஸ், வச்சிருக்கேன் அந்த புக்கு நான். ஆக்சுவலி இன்னொன்னு ஒன்று சுதர்சன் சொல்லும் போது நாங்க நினைச்சிட்டேன். இன்னொன்னு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கையில இருந்தது. ஏவிஎம், வாகினி, ஜெமினி, அந்த மாதிரி பெரிய ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. ஸ்லோலி இந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு 70s 80s அந்த டைம்ல வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கை கொஞ்சம் குறைஞ்சு இந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் வர ஆரம்பிக்கும் போது டைரக்டர்ஸோட கை மேல போச்சு. டைரக்டர்ஸ் பாலச்சந்தர், பாரதி ராஜா, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து சொன்னதுதான், அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு பீரியட் இருந்தது. அந்த பீரியடும் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ஸ் கையில இருக்குது. ஸ்டார்ஸ் தான் எல்லாமே டிசைட் பண்றாங்க. இதுவும் எல்லா மாறும். டைம்லயுமே அது ரெண்டு ட்ரெண்டுமே இருந்திருக்கு. Yeah, For stars example, எல்லா இப்ப காலத்துலயும் பாலச்சந்தர் இல்லையா? பாரதி ராஜா இல்லை. டைம்லயுமே you would have ரஜினிகாந்த், அதாவது ஒரு பக்கத்துல அது ஒரு நீங்க ஸ்டார். You can நீங்க even go back up to தியாகராஜ பாகவதர், P.O. சின்னப்பா, அந்த இல்லைங்க, period. அவங்க ஸ்டார் வேல்யூ இருந்திருக்கு, ஸ்டாரோட அந்த பவர் இருந்திருக்கு, அந்த ஃபேமஸ் இருந்திருக்கு. ஆனா அவங்க கிட்ட வந்து அந்த பவர் இல்ல. அந்த பவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் கையில தான் இருந்தது. அந்த மாதிரி தான் அவங்க காட்டுறாங்க. அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கிற வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் வில் லைக் இன்வெஸ்ட் மணி இன் யூ அண்ட் மேக் மூவிஸ். அது கரெக்ட், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அந்த ஸ்டார் வேல்யூங்கிறவ தான் நான் வந்து யார்கிட்ட கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னு சொல்றேன். அது இப்ப பாத்தீங்கன்னா என்னத்துக்கு கம்ப்ளீட் சொல்றாங்கன்னா, கண்ட்ரோல். நீங்க சொல்றது கரெக்ட். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் 60s, லேட் 60s அண்ட் 70sல வந்து ஸ்ரீதர் வர ஆரம்பிச்சாரு. ஸ்ரீதர் வந்து டைரக்டருக்காகவே அறியப்பட்டவர்ல வந்து பீம் சிங் ஆமா, காலம்லாம் முடிஞ்சு ஸ்ரீதருக்கு அப்புறம் பாரதி ராஜா, பாலச்சந்தர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எழுத்தாளர்கள் ஸ்ரீதர், பாலச்சந்தர் கான்டெம்பரரிஸ். பாரதி ராஜா பாரதி ராஜா கொஞ்சம் லேட்டர் 76 பக்கமா வந்தாருன்னு நினைக்கிறேன். இது லேட்டர். அந்த 70sல வந்து எழுத்தாளரோட கதையில வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் முள்ளு மலரும், இல்ல உதிரி பூக்கள், இந்த மாதிரி வந்து நாவல் பேஸ்ட் மூவிஸ் ரொம்ப மகேந்திரன் வந்தாரு. சோ அந்த மாதிரி நாவல் பேஸ்ட் மூவிஸ் எடுத்து கதைக்கான சாராம்சம், டைரக்டர்ஸ்க்கான பவர், பாலுமேந்திரா வந்தாரு. அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அது எப்ப ஸ்டார் பேஸ்ட் ஆச்சுன்னா வந்து 80s 82 எஸ்பி முத்துராமன் எடுத்த சகலகலா வல்லவன் வந்து லிட்டரலி டெஸ்ட்ராய்ட் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்க. மசாலா component மணிரத்னம்லாம் phenomenal success of சகலகலா வல்லவன் வந்து created the star trend from this. அப்ப வந்து ஆங்கிரி யங் மேன் இமேஜ் அமிதாப் பச்சன் அங்க பண்ணதை வந்து இங்க பாலச்சந்திர வறுமை நியம்